ஓம் நம சிவாயா. நம் முகத்திற்கு அழகு தரக்கூடியது கண்கள். பெண்கள் என்றால் அந்த கண்களுக்கும் அழகு சேர்ப்பார்கள், கண் இமைகளுக்கும் அழகு சேர்ப்பார்கள், புருவத்தினை வில் போல அமைத்து அழகு சேர்ப்பார்கள். மேலும் எப்படியெல்லாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்வது? அணிகலன்கள். அணிகலன்களை அணிந்து நம்மை அழகுபடுத்தி கொள்ளலாம். அதுபோல தமிழில் புலவர்கள் எல்லோரும் செய்யுள் இயற்றுவார்கள் அல்லவா? அந்த செய்யுளினை அழகுபடுத்துவதற்கு அணியினை பயன்படுத்தினர். அணி என்றால் அழகு. நம்மை அழகு செய்து கொள்வதற்கு நகைகளை போட்டுக்கொள்கிறோம், அது அணிகலன். அதுபோல செய்யுளினை அழகுபடுத்துவதற்கு அணியை பயன்படுத்துகின்றனர். அந்த அணியை பற்றி நாம் படிக்கும் இலக்கணம் அணி இலக்கணம். அந்த அணி இலக்கணத்தை பற்றித்தான் இப்பொழுது உங்களுடைய இலக்கண பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கலாம், வாருங்கள். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அணி இலக்கணம் என்பது செய்யுளை அழகாக அமைக்கக்கூடியது அந்த அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர். அணி இலக்கணத்தை பற்றி கூறக்கூடிய நூல்கள் என்று சொன்னால் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் இதை எழுதியவர் தண்டி அப்படின்றவர். தண்டி அலங்காரம். மற்றொன்று மாறன் அலங்காரம். சரியா? இதை எழுதியவர் திருக்குறுகை பெருமாள் அப்படின்றவர். மாறன் அலங்காரம். இதில் தண்டி அலங்காரம் இருக்கு இல்லையா, இது அணி இலக்கணம் பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கோம். இந்த நூலில் 35 அணிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உன்னுடைய புத்தகத்தில் இல்லை, மேற்கொண்ட செய்திகள். இந்த 35 அணிகள் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 3 அணியை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் முதலாவது உவமை அணி. இந்த உவமை அணியை பயன்படுத்தி நீயே கூட சில அழகான வாக்கியங்களை எழுதலாம், கவிதை போல எழுதலாம். அப்படிப்பட்ட இந்த உவமை அணி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம், வாங்க. மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண்கள். இப்போ ஒரு பொண்ணு அழகாக ஆடினா, நடனம் ஆடினாள் அப்படின்னா மயில் எவ்வளோ அழகாக தோகை விரித்து ஆடும். அப்போ அந்த பெண்ணை மயில் அதனோடு ஒப்பிடுறாங்க. சரியா? மயில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அப்போ மயில் போல இந்த பெண் ஆடுகிறாள் அப்படின்னு அந்த பெண்ணை மயிலோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. மீன் போன்ற கண். இப்போ இங்கே இந்த கண்ணை பாரு, பார்க்கும்போது மீன் மாதிரி இருக்கா? அப்போ மீன் போன்ற கண் அழகு, அதுலேயும் இந்த மாதிரி மீன் போல அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாரு, இப்போ மயில் போல இருக்கு இல்லையா, இதில் எது உவமை அப்படின்னு கேட்டால் மயில் தான் உவமை. சரியா? மயில் தான் உவமை. இந்த மீன் போன்ற கண் இதில் எது உவமை அப்படின்னா மீன். ஏன்னா ஒரு ஆடினாள் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது, பெண். சரியா? இந்த பெண்ணுக்கு எதை உவமையாக சொல்கிறாங்க? மயிலை உவமையாக சொல்கிறாங்க. இந்த கண்ணுக்கு இந்த மீனை உவமையாக சொல்கிறாங்க. அப்போ மயில் அப்படின்றது உவமை, மீன் அப்படின்றது உவமை. இந்த ஆடினாள் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது, கண் அப்படின்றது நம்மளுடைய ஒரு உறுப்பை குறிக்கிறது. அப்போ இது உவமைனா இதுக்கு பேர் என்ன? இந்த ஆடினாளுக்கும் இந்த கண்ணுக்கும் பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா உவமேயம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த உவமேயத்துக்கு எதை சொல்லியிருக்காங்க? உவமை, மயில், மீன். சரியா? எது நமக்கு உவமைனா மயிலும் மீனும் உவமை, கண் இந்த பெண்ணும் உவமேயம். சரியா? இந்த உவமைக்கு வேறு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. உவமையை உவமானம் அப்படின்னு சொல்லலாம். உவமையை உவமானம் அப்படின்னு சொல்லலாம்.
புரியுதா? இப்போ நம்ம இதெல்லாம் 3 செய்தி பார்த்துருக்கோம். ஒன்று உவமை, அதனுடைய இன்னொரு பேர் உவமானம். சரியா? எதற்கு உவமை சொல்கிறாங்களோ அதுக்கு பேர் உவமேயம். இப்போ மீன் போன்ற கண் அப்படின்னா மீன் அப்படின்றது உவமை, கண் அப்படின்றது உவமேயம். சரியா? அப்போ இந்த நடுவில் போல போன்றன்னு இருக்கே, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு பேர் உவம உருபு அப்படின்னு பேர். சரியா? உவம உருபு அப்படின்னு பேர். இது வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியுது பற்றியா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உவமை அணி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போது இந்த தொடரை வாசிப்போம். இப்போ நான் சொன்னதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வாசிப்போம். மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண், இத்தொடரை படியுங்கள். இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டு உள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை, எது மயில் கண், இதை உவமை அல்லது உவமானம் என்பர். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பன உவம உருபுகள். புரியுதா? உவமைக்கு இன்னொரு பேர் உவமானம். மயில் மீன் அப்படின்றது உவமை, இந்த இடத்துல ஆடினால் கண் அப்படின்றது உவமேயம். இப்போ இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்கன்னா அது உவமை அணி. எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதனுடைய பொருள் என்னன்னு முதல்ல சொல்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அகழ்வாரை அப்படின்னா பூமியை தோன்றாங்க இல்லையா, தோண்டுபவர்கள். அகழ்வாரை அப்படின்னா பூமியை தோண்டுபவர்கள். பூமியை தோண்டணும் அப்படின்னா பூமிக்கு மேலே இருந்து, பூமி மேலே நின்றுட்டு தான் கீழே தோண்டுவாங்க. அப்போ பூமிக்கு மேலே நின்று தோண்டினா கூட, தன்னை தோண்டினா கூட அவங்க கீழே விழாமல் அந்த பூமி தான் தாங்குது. சரியா? பூமியில் நின்றுக்கிட்டே நம்ம பூமியை தோன்றோம், ஆனாலும் பூமி நம்மளை தாங்கி நிற்கிது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அந்த நிலமானது நம்மளை தாங்கி நிற்கிது. நிலம் போல, போல இந்த இடத்துல போல வருது இல்லையா, போல இது வந்து உவம உருபு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதுபோல் நம்மளை யாராவது இகழ்ச்சியாக நம்மளை பேசினா சரி போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம பொறுமையாக போகிறது தலையினா சிறந்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போது இந்த இடத்துல அந்த பூமி இருக்கு இல்லையா, பூமியை உவமையாக சொல்லியிருக்காங்க. சரியா? பொறுத்து கொள்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உவமேயம். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு எதை உவமையாக சொல்லிட்டாங்க? பூமியை உவமையாக சொல்கிறாங்க. சரியா? பொறுமையாக இருக்கிறவங்க பூமி போல, நிலம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ பாரு, பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதில் பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் உவமை, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் உவமேயம். போல என்பது உவம உருபு. புரியுதா? அடுத்து, ஒரு பாடலில் உவமையையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால், இதில் வந்து உவமேயம், இப்போ அந்த சொன்னோம் இல்லையா, இப்போ பாரு, மலர் போன்ற முகம் அப்படின்னு வைக்கிறோம். மலர் போன்ற முகம், சரியா? மலர் போன்ற முகம், இதில் இது வந்து ஒரு பாடல், ஞாபகம் வச்சுக்க, ஒரு பாடல்னு வச்சுப்போம். மலர் போன்ற முகம் என்பது ஒரு பாடல். ஒரு பாடலில் உவமையும், உவமை இதில் எது உவமை? முகம் அப்படின்றதுக்கு உவமையாக நான் மலரை சொல்லியிருக்கேன். மலர் போல் ஒரு முகம் அழகாக இருக்குது. அப்போ உவமை, இது ஒரு பாடல். இந்த பாடலில் உவமையும் மலர் அப்படின்றது உவமை வந்துருச்சு, உவமேயமும் முகம் அப்படின்றது உவமேயமும் வந்து உவம உருபு போன்ற அப்படின்றது உவம உருபு, இதுவும் வெளிப்படையாக வந்தால் இதுதான் உவமை அணி. இதுக்கு பேர் என்னது? உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை வந்து உவமேயமும் வந்து உவம உருபும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உவமை அணி. சரியா? அடுத்து, இதில்
உவம உருபுன்னு சொல்கிறல, போன்ற போல இது உவம உருபு. மேலே ஏதாவது உவம உருபு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ இதெல்லாமே உவம உருபு. அதாவது போலன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல இது எல்லாமே வரும். சரியா? பெரும்பாலும் போல, போல, போன்ற, ஒப்ப இதெல்லாம் வரும். சரியா? இப்போ அடுத்து இதுதான் உவமை அணி. சரியா? இப்போ எடுத்துக்காட்டு உவமை அணினா என்ன? அடுத்தது எடுத்துக்காட்டு உவமை அணினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நான் எளிமையாக சொல்லிடுறேனே. இப்போ இந்த உவம உருபுகள்லாம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா உவமை அணி. இந்த உவம உருபுகள்லாம் வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. சரியா? உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா உவமை அணி. அந்த உவம உருபு வரல அப்படின்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போ பார்க்கலாம். எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போ பாரு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. இது என்ன பொருள் அப்படின்னா, மணற்கேணி இப்போ கிணறு தோன்றுறாங்க வை, மண் உள்ள இடத்துல தான் கிணறு தோண்டுவாங்க. பாறை இருக்கிற இடத்துல தோண்டுவாங்க இல்லை இல்லையா? அப்போ மண் உள்ள இடத்துல தோண்டுவாங்க. மணற்கேணி தோண்டிய அளவுக்கு நீர் ஊறும். நம்ம எவ்வளவு ஆழமாக தோன்றமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கும். அதுபோல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். நம்ம எவ்வளவு புத்தகங்களை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு பெருகும். இதில் நல்லா கவனி. மணற்கேணியில் தோண்டிய அளவு நீர் ஊறும். சரியா? இந்த இடத்துல அது போல அப்படின்னு வரும், ஆனால் இங்கே வரல. அதுதான் மறைஞ்சு போயிருக்கு. சரியா? அதுபோல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்கருத்தாகும். இப்போ அது போல் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி மறைந்து வர்றதுக்கு பேர் தான் எடுத்துக்காட்டு உவமை அணி. மணற்கேணி என்பது உவமை, மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. எனவே இது எடுத்துக்காட்டு உவமை அணி. இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு அணி கொடுத்துருக்காங்க, இல் பொருள் உவமை அணி. இது என்ன அப்படின்னா, உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை உவமையாக சொல்கிறது. இப்போ மீன் போன்ற கண்கள் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு மீனை ஒப்புமையாக சொல்கிறாங்க. மீன் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை ஒப்புமை சொன்னால் அதுதான் இல்பொருள் உவமை அணி. இல்லாத ஒரு பொருள் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி என்னன்னு பார்ப்போங்க. மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன் மழை பொழிந்தது போல் தோன்றியது. மாலை வெயில், மாலையில் வெயில் அடிக்குது, அப்போ மழை வருது. அப்படி மழை வரும்போது அது எப்படி தெரியுதுன்னா தங்க மழை பெய்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாலை வெயிலை தங்க மலைக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. தங்க மலை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? அது உலகத்திலே இல்லாத ஒன்று. அப்போ இல்லாத ஒன்றை உவமையாக சொல்கிறதுக்கு பேர் இல்பொருள் உவமை அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. ஒரு காளை மாடு ஓடி வருதான், வேகமாக ஓடி வருது. எது வேகமாக ஓடும்? குதிரை தான் வேகமாக ஓடும். அந்த காளை மாட்டை குதிரைக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. ஆனால் எப்படியா, கொம்பு வச்ச காளை, அந்த காளை மாடுக்கு கொம்பு இருக்கும் இல்லையா? அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, கொம்பு வச்ச குதிரை வர மாதிரி இருக்குது இந்த காளை மாடு அப்படின்ட்டாங்க. எங்கேயா குதிரைக்கு கொம்பு இருக்குமா? இருக்காது. அப்போ உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்தை உவமையாக சொல்கிறாங்க. காளை மாடு குதிரை மாதிரி ஓடி வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது உவமை அணியாக போயிடும். ஆனால் கொம்பு வைத்த குதிரை போல் ஓடி வருது அப்படின்னு சொன்னால் முடியாது இல்லையா? அது இல்லாத ஒன்று. அப்போ அது இல்பொருள் உவமை அணி. இதில் பாரு, இத்தொடரில் பொன்மழை பொழிந்தது, கொம்பு முளைத்த குதிரை என்னும் உவமைகள் வந்துள்ளன. உலகில் பொன்மழையாக பொழிவது இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி என்பர். சரியா? இப்போ நம்ம 3 அணியை பார்த்துருக்கோம். உவமை அணி,
எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி. சரியா? ஓமையணி அப்படின்றது ஓம உருபு வெளிப்படையாக வரும். ஓமை இருக்கும், ஓம உருபு இருக்கும், ஓமேயம் இருக்கும். இது ஓமையணி. இந்த ஓம உருபு இல்லாமல் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. உலகத்திலேயே இல்லாத பொருளை ஓமையாக சொன்னால் அது இல்பொருள் ஓமையணி. இதனுடைய வினா விடை அடுத்து பார்ப்போம். நன்றி. நமஸ்காரம்.